Hello everyone. After a very long gap, I have created this video. In this video, we are going to see about history, Indian national movement. இதில் யூனிட் 1 ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம் இன் இந்தியா அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 12th வால்யூம் யூனிட் 1 ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம் இன் இந்தியா will start. Introduction. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து 1915 இந்தியா வராரு. இந்தியா வந்த அப்புறம் இந்தியன் நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட் 1919 அவரோட லீடர்ஷிப்பில் எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட். ஃபர்ஸ்ட் இம்ப்ளிகேஷன் ஆஃப் நியூ லேண்ட் டென்யூர். ஸோ பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி நம்ம அரசர்கள் ஆட்சி பண்ண காலத்தில் நம்மளுடைய ஃபார்மர்ஸ் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வச்சு தான் அவங்களுடைய நிலத்தில் எவ்வளோ விளைச்சல் இருக்குது அந்த நிலத்தோட குவாலிட்டி வச்சு தான் டேக்ஸை முடிவு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெமைன்ஸ் ஒரு இந்த மான்சூன் ஃபெயிலியர்ஸ் அந்த மாதிரி டைமில் கிங்ஸ் யாருமே டேக்ஸ் கொடுங்க அப்படின்னு அவங்கள வற்புறுத்தலை. பட் பிரிட்டிஷ் காலம் வந்த பிறகு அவங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ஃபேக்டர்ஸ், மழை வருது வரலை, மான்சூன் ஃபெயிலியர்ஸ் ஆர் ஃபெமைன், வாட் எவர் இட் இஸ், லேண்ட் டேக்ஸ் ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ இட் கிவ்ஸ் ஸோ மச் பர்டன் டு த பீசன்ஸ். அதனால் ரொம்ப ஹெவி டேக்ஸும் அவங்க போட ஆரம்பித்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. ஸோ தட் இஸ் வேர் இட் ஸ்டார்ட்ஸ். ஸோ த டூ மேஜர் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூ லேண்ட் செட்டில்மெண்ட்ஸ் என்னென்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனினால் கமோடிஃபிகேஷன் ஆஃப் த லேண்ட் அண்ட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் த அக்ரிகல்ச்சர். இதுதான் ரெண்டு மேஜர் ரீசன்ஸ் ஆஃப் நியூ லேண்ட் டென்யூர். Then laissez-free policy and industrialization in India. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இங்கிலாந்தில் நடக்கிறப்ப சேம் டைம் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் இங்கே நடந்துகிட்டு இருந்தது. அதாவது இங்கே இருக்க ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கிலாண்டில் தே ஹவ் கிரியேட்டட் த ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் அகெயின் இம்போர்ட்டட் டு இந்தியாவில். இம்போர்ட் பண்ணுறப்ப அவங்க வெரி லோ காஸ்ட்டில் கொடுத்தாங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டடாக இருந்த இந்த இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா அவங்க ரொம்ப அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அவங்களுடைய காசை விட அது ரொம்ப கம்மியாக இருந்ததுனால மக்கள் அதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஒன் மோர் இன்சிடென்ட் இஸ் 1859 to 60 அதில் இண்டிகோ ரெவால்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இண்டிகோ கல்டிவேஷன் ரொம்பவே அதிகமான தேவையில் இருந்தது யூரோப்பில். ஸோ அதனால் யூரோப்பியன் பிளான்டர்ஸ் எல்லா பீசன்ஸையுமே இண்டிகோவை கல்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் ஸோ எல்லா விளை நிலத்துலையும் இண்டிகோவை தான் நீங்கள் விளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க ரைஸ், வீட் இதெல்லாம் விட்டுட்டு இண்டிகோவை விளைக்க ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்களுடைய அந்த சாயில் ஃபர்டிலிட்டி கம்மியாயிடுச்சு. தென் ஃபெமைன்ஸ் அண்ட் எமிக்ரேஷன்ஸ் ஆஃப் இந்தியன் டு ஓவர்சீஸ் பிரிட்டிஷ் காலனிஸ். இதில் பிரிட்டிஷ் நான் இன்டர்வென்ஷன்ஸ் இந்த ஃபெமைன் காலத்தில் கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா லெஸி ஃப்ரீயை தான் அவங்க சூஸ் பண்ணாங்க. ஸோ பிரிட்டிஷ் இதில் தலையிடவே இல்லை. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் லேண்ட் டேக்ஸ் கொடுக்கணும், இங்கே இருக்கிற விளைச்சலில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஃபினிஷ்டு குட்ஸை மாற்றி இங்கே விற்கணும், அந்த ஒரு தாட்டில் தான் இருந்தாங்க தவிர. ஸோ த ஃபெமைன்ஸ் தே டிடன்ட் கேர் அபவுட். 1770 and 1900குள்ளவே 25 மில்லியன்ஸ் இறந்து போயிட்டாங்க இந்தியாவில் ஃபெமைன் காரணத்தால். இதை வில்லியம் டிக்பை அவர் எடிட்டர் ஆஃப் மெட்ராஸ் டைம்ஸ் 1793 to 1900 5 மில்லியன் பீப்புள்ஸ் இறந்து போயிருக்காங்க வார்னால் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் யூ ஆல்சோ மென்ஷன்ட் 10 years, தட் இஸ் 1891 to 1900 19 மில்லியன் பீப்புள்ஸ் ஒன்லி ஃபெமைனாலே இறந்து போயிருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. 1866 ஒரிசா ஃபெமைன் வந்துச்சு. அப்போ 200 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆஃப் ரைஸ் பிரிட்டனுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. அதே ஆனால் 1.5 மில்லியன் பீப்புள்ஸ் இங்கே இறந்துட்டு இருந்தாங்க பசினால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட் தாதாபாய் நவ்ரோஜியை ரொம்பவே கஷ்டப்படுத்தி என்ன ஆச்சு, எதுக்காக இந்த ஃபெமைன் பாவர்ட்டி வந்துச்சு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் மெட்ராஸ் பிரசிடென்சியில் 1876 to 78 2 சக்ஸஸிவ் ஃபெமைன்ஸ் வந்துச்சு மான்சூன் ஃபெயிலியர்னால். ஸோ அதே டைமில் வைஸ்ராயாக இருந்த லைட்டனும் சேம் ப்ராசஸ். ஒரிசாவில் என்ன பண்ணாங்க, ஒன்றுமே பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்க ஒரிசா ஃபெமைன் அப்போ. ஸோ த சேம் வாஸ் ஃபாலோட் இயர். அப்போ 3.5 மில்லியன் பீப்புள்ஸ் இறந்துருக்காங்க மெட்ராஸ் பிரசிடென்சியில் இந்த ஸ்டாவிங், இந்த பசினால் இறந்து போயிருக்காங்க. தென் இன்டென்டிவ் லேபர். இந்த ஃபெமைனால் மக்கள் எதுக்கு தள்ளப்படுறாங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் லேபர்ஷிப்க்கு அவங்க தள்ளப்படுறாங்க. ஸோ 1815 ஸ்ரீலங்காவில் இருந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸ்க்கு ஒரு லெட்டர் வருது, இந்த மாதிரி எங்களுக்கு லேபர்ஸ் வேணும், நீங்கள் அங்கேருந்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து அது தஞ்சாவூர் கலெக்டருக்கு மெட்ராஸ் கவர்னர் அந்த லெட்டரை பாஸ் பண்ணுறாரு.
பண்ணுறாரு. ஸோ தஞ்சாவூர் கலெக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் மண் மேலே ரொம்ப பாசம் வச்சவங்களா இருக்காங்க, வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதே டைமில் 1833 அண்ட் 1843 அப்போ நடந்த ஃபெமைன் காரணத்தினால வேறு வழி இல்லாமல் அவங்களும் அந்த கான்ட்ராக்ட் லேபர்ஷிப் கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. பட் 1843 அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி வந்து இன் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது, யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாதுன்றதுனால அவங்க எல்லாரையுமே வந்து வெளிநாட்டுக்கு அதாவது காலனிஸ் பிரிட்டிஷ் காலனிஸ்க்கு வந்து அனுப்பப்படுறாங்க. 1837 10,000 பேர் கிளம்பியிருக்காங்க அப்படின்னா 1846 அதுவே 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 80,000 மெம்பர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஷிப்க்கு போயிருக்காங்க. 1855 1,28,000 பர்சன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. இங்கேருந்து அங்கே எமிக்ரேட் ஆகியிருக்காங்க. 1877 இது இன்க்ரீஸ் டு 3,80,000 அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதெல்லாம் வந்து சிலானுக்கு மட்டும் இல்லாமல் மௌரிட்டியஸ், ஃபிஜி, ட்ரினிடாட் அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு, சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி நிறைய காலனிஸ்க்கு வந்து தே ஹேவ் எமிக்ரேட்டட். அண்ட் 1843 ரொம்ப மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்துட்டு எங்கே போயிருக்காங்கன்னா மௌரிட்டியஸ் தான் போயிருக்காங்க. அபவுட் 5 lakh லேபர்ஸ் வந்து மௌரிட்டியஸ்க்கு போயிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் யாரெல்லாம் போகிறேன்னு சொன்னாங்களோ போகாதவங்களையும் வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து கடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து சில ஏஜென்ட்ஸ் வச்சுருந்தாங்க, கண்கனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் மூலிமா அவங்க கடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவர் வந்து அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியாவது இந்த இதுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரம் கொல்கத்தா டு ட்ரினிடாட் 1856 to 57 இந்த இன்டென்டட் லேபர் இவங்களை நிறைய பேரை கடத்திட்டாங்க, நிறைய பேரை வந்து மாற்றிட்டாங்க. நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்க நிறைய பேரை வந்து ட்ரைனிடாட்க்கு கூட்டிகிட்டு போகிற அந்த சமயத்தில் நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப நெரிசலில் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதில் மேக்ஸிமம் நம்பர் இறந்து போனது வந்து கை குழந்தைகள் 55% ஆஃப் இன்ஃபேன்ட்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் இஸ் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் இந்தியாவில் நம்மளோட எஜுகேஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா வித்யாலயாஸ் அண்ட் சத்துஸ்பதிஸ் அப்படி தான் இருந்தது. அதோடைய படிக்கிற மீடியம் வந்து என்னவாக இருந்ததுன்னா சான்ஸ்கிரிட்டாக இருந்தது. ஸோ இங்கே த ஒன்லி தோஸ் கைண்ட் ஆஃப் சம் குரூப்ஸ் அவங்க மட்டும்தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. தென் மெக்கௌலி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வந்தது. இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் பாஸ் பண்ணாங்க 1835. அதுக்கு டிபி மெக்கௌலி தான் இந்த சிஸ்டமை வந்து டிராஃப்ட் பண்ணார். பட் அதுக்கு முன்னாடி 1823 ஜென்ரல் கமிட்டி பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு கமிட்டி இருந்தது. அந்த கமிட்டி 2 குரூப்பாக இருந்தது. ஓரியன்டலிஸ்ட் குரூப் ஒன்று, ஆங்கிலிசிஸ்ட் குரூப் ஒன்று. ஸோ ஓரியன்டலிஸ்ட் குரூப் வந்து என்ன சொன்னாங்கன்னா வெர்னாகுலர் லாங்குவேஜில் தான் நம்ம வந்து இந்த எஜுகேஷனை கொடுக்கணும்னு சொன்னாங்க. பட் வெஸ்டர்ன் எஜுகேஷன் இங்கிலீஷில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலிசிஸ்ட் சொன்னாங்க. இதை மெக்கௌலே 1835 மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் ரைட் வந்து பண்ணியிருப்பார். இதில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பி இண்டியன் இன் பிளட் அண்ட் கலர், ஆனால் நீங்கள் இருக்கிற இந்த டேஸ்ட், ஒப்பீனியன், மாரல்ஸ், இன்டெலெக்ட் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ 1834 to 1838 டிபி மெக்கௌலே வந்து இந்தியாஸோடைய ஃபர்ஸ்ட் லா மெம்பராக இருந்திருப்பார் ஆஃப் த கவர்னர் ஜென்ரல் இந்த கவுன்சில். தென் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தது பாம்பே, மெட்ராஸ் அண்ட் கல்கட்டா இன் 1857. இந்த எஜுகேஷன் ஏன் கொடுக்கணும் அவங்க நினச்சாங்க அப்படின்னா, இவங்க லோ லெவல் ஆஃப் கிளர்க்கு வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், இவங்க படித்தா தான் இவங்களுக்கு இது தெரியுன்றதுனால தான் இவங்க எஜுகேஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டேர்ன்ட் ஆப்போசிட். என்ன ஆச்சு அப்படின்னா, படித்தவங்க எல்லாருமே என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றத அவங்க புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நியூ சோஷியல் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் தே ஹேவ் சப்போர்ட்டட் த கவர்மெண்ட். அவங்க படிப்பு எல்லாருக்குமே தராங்க அப்படின்றதுனால படித்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பட் லேட்டர் ஆன் தே ஸ்டார்டட் திங்கிங், இப்போ வந்து என்ன நடக்குது, ஏன் இந்த மாதிரி நிறைய பாவர்ட்டிஸ் இருக்குது, ஏன் மக்கள் வந்து இறந்து போகிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க யோசித்து அவங்க நினச்சாங்க நம்ம இண்டிபெண்ட் இந்தியாவில் மட்டும்தான் நம்மளுடைய ஆட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. ஸோ அதிலிருந்து வந்தவங்க தான் ராஜா ராம்மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், சுவாமி விவேகானந்தா, அரவிந்த் கோஷ், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, ஃபெரோஷா மேத்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி. ஸோ அந்த மாதிரி நிறைய மாடர்ன் இந்தியன் இன்டெலெக்சுவல்ஸ் வந்து தே ஹவ் ஸ்டார்டட் தேர் ரீஃபார்ம்ஸ், சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரீஃபார்ம்ஸ் தே ஹவ் ஸ்டார்டட் மச். அப்பார்ட் ஃப்ரம் திஸ்
நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ப்ரெஸ், ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் ரைட் ஆஃப் அசோசியேஷன் தான் நம்மளுடைய 3 இன்ஹெரண்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் லாக்கர், ஜேம்ஸ் ஸ்டார்ட் மில் அந்த மாதிரி நிறைய பேர் எழுதின டெமோக்ரஸி, சோஷியலிசம் அண்ட் நேஷ்னலிசம் ஐடியாஸில் வந்து இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதில் மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து யாருதுன்னு பார்த்தோன்னா கிறிஸ்டின் மிஷனரிஸ். வை? பிகாஸ் இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் சிஸ்டமில் யாரெல்லாம் நாங்கள் வந்து எஜுகேஷன் தரமாட்டோம் அப்படின்னு அவங்க ஒதுக்கி வச்சாங்களோ, த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் ஆர் த வெரி லோ கிளாஸஸ், அவங்க எல்லாருக்குமே வந்து மாடர்ன் செக்குலர் எஜுகேஷன் கொடுத்தது இந்த கிறிஸ்டின் மிஷனரிஸ் தான். ஸோ தெர் இஸ் அ மேஜர் டேர்னிங் பாயிண்ட் ஃபார் சோஷியோ ரிலிஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் வி ஹவ் ஸ்டார்டட் இயர். இந்த சோஷியல் ரிலிஜியஸ் ரீஃபார்மில் 3 டைப்பு பிரிச்சுட்டாங்க: ரீஃபார்மிஸ்ட், ரீவைவலிஸ்ட் அண்ட் சோஷியல் மூமெண்ட்ஸ். ஸோ ரீஃபார்மிஸ்ட் மூமெண்ட்டில் வந்து பிரம்மோ சமாஜ், ராஜா ராம் மோகன் ராய் அவர் ஃபவுண்ட் பண்ணது, அண்ட் பிரார்த்தன சமாஜ் ஆத்மராம் பண்டுராங் அவர் ஆரம்பித்தது, அண்ட் அலிக்ரா மூமெண்ட் சேத் அஹமத் கான் இவங்க ஆரம்பித்தது. ரீவைவலிஸ்டில் பார்த்தோன்னா ஆர்ய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன் அண்ட் டியோ பேண்ட் மூமெண்ட், இது 3 இருந்தது. சோஷியல் மூமெண்ட்ஸில் பார்த்தோன்னா ஜோதிபாய் பூலே இன் பூனேயில், நாராயண குரு அண்ட் ஐயங்கிலி கேரளாவில், ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள் அண்ட் ஜோதிதாசர் இவங்க தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க சோஷியல் மூமெண்ட்ஸ். ஸோ பிரம்மோ சமாஜ் ராஜாராம் மோகன் ராய் வந்து 1828 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அண்ட் பிரார்த்தனா சமாஜ் 1867, ஆர்ய சமாஜ் 1875. அதர் டிசிசிவ் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம்க்கு 1857 ரெவால்ட் வந்து ஒரு திருப்பு முனையாகவே இருந்தது இந்த நேஷ்னலிசம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் யார் தப்பு செஞ்சாங்களோ தப்பு செய்யலையோ, யார் குற்றவாளியாக நிற்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே தூக்கு தண்டனை தான் கொடுத்தாங்க. ஸோ இதை எதிர்க்க யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த டைம் வந்து ஒரு அப்ரைசிங் ஃபேக்டராகவே இருந்துச்சு 1857. இதை வந்து கவர்னர் ஆஃப் பாம்பே பிரசிடென்சியாக இருந்த ஹெல்ஃபன்ஸ்டோன் வந்து சர் ஜான் லாரன்ஸ், அதாவது வைஸ்ராய் ஆஃப் இந்தியா 1864, அவருக்கு வந்து லெட்டர் எழுதியிருப்பார். பிரிட்டிஷ் வந்து டெல்லியை முற்றுகையிட்டு அதில் அடித்த கொள்ளைகள் வந்து நம்ம நதீர் ஷாவை விட ரொம்ப அதிகமாகவே மிஞ்சி போயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது நதீர் ஷா வந்து ஈரானியன் ரூலர், ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ரூலர். அவரை மாதிரி கொள்ளை அடிக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது, பட் அவங்களையும் நம்ம மிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லெட்டர் எழுதியிருப்பார். எல்ஃபின்ஸ்டோன் வந்து சர் ஜான் லாரன்ஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் வந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பண்ணாங்க. இந்தியர்கள் எல்லாமே அடித்தளம் வேலை வாய்ப்பில் தான் இருக்கணுமே தவிர யாரும் ஹையர் அஃபிஷியல்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி இந்தியன் பாலிசி வந்து ஃபாலோ பண்ணதுனால, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ பிக் ஃபேக்டர் ஃபார் நேஷ்னலிசம் ரைஸ் ஆனதுக்கு இதுவும் ஒரு பெரிய ஃபேக்டர். ஏஜ் வந்து 21 இருக்கவங்க வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அட்டென்ட் பண்ணலான்னு சொன்னப்போ இந்தியர்ஸ் எல்லாருமே அதை பிரேக் பண்ண முடிஞ்சது. பட் அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஏஜை 19 குறைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாண்டில் மட்டும்தான், லண்டனில் மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்க டீபார் பண்ணுறதுக்காக, இந்தியன்ஸை டீபார் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 124A பீனல் கோட் ஐபிசி 1870 படி யாரெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்களிட உணர்ச்சி தூண்டுறாங்களோ அவங்கள எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் 1878, அபாலிஷன் ஆஃப் கஸ்டம் டியூட்டி, அதாவது இம்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கிலாந்துலேருந்து வர எல்லாத்துக்குமே கஸ்டம் டியூட்டி கிடையாது, ஆனால் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கஸ்டம் டியூட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கொடுமையும் பண்ணாங்க. ரிப்பன் வைஸ்ராயாக இருந்த அப்போ இல்பர்ட் பில் மூலயமா இந்தியர்களுக்கு சமமாக ஒரு இந்தியன் ஜட்ஜஸ் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் யூரோப்பியன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, இதை எதிர்த்து அவங்களுக்கு சாதகமாக இதை மாற்றிட்டாங்க. இந்த டைமில் தான் ப்ரெஸ்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாக தெரிய ஆரம்பிச்சது. ஸோ ராஜாராம் மோகன் ராய் வந்து சம்பாத் கமுட்டி 1821 பெங்காலியில் எழுதியிருக்காரு. மிரட் ஹுல் அக்பர் 1822 பர்ஷியனில் எழுதியிருக்காரு. ஸோ இதை படித்து அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நிறைய அவேர்னஸ் வந்துச்சு, என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு நாட்டில் அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அம்ரித் பஜார் பத்திரிகா, பாம்பே க்ரானிக்கல்ஸ், ட்ரிபியூன், இந்தியன் மிரர், த ஹிந்து அண்ட் ஸ்வதேசமித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு.
இதுக்கிடையில் வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ் அண்ட் மேக்ஸ் முல்லர் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சான்ஸ்கிரிட், பெர்ஷியன் அண்ட் அரபிக்கில் இருந்த முன்னாடி காலத்து லிட்ரஸிஸ், அதாவது லிட்ரரி டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா இங்கிலீஷில் மாற்றிட்டாங்க. ஸோ தட் எல்லாருமே படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் தான் அரவிந்த கோஷ் சொல்லியிருப்பார், நாங்கள் நேஷ்னலிசம் வந்து க்ரியேட் பண்ணதுக்கு நாட் ஒன்லி த ரீசன் ஃபார் தீஸ் திங்ஸ், வி ஹாவ் டு ரீவைவ், நாங்கள் வந்து இழந்து போன எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டு வரணும். இந்தியன் கேரக்டர், இந்தியன் தாட், இந்தியன் பெர்செப்ஷன், இந்தியன் எனர்ஜி, இந்தியன் கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த டைமில் தான் நம்ம வந்து நிறைய அசோசியேஷன் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 26 February 1852 கஜுலா லக்ஷ்மி நரசு அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்திருப்பார் மெட்ராஸ் சிட்டியில். அவர் சார்ட்டர் 1853 வரதுக்கு முன்னாடி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருப்பாரு. நிறைய ஹெவி டேக்ஸ் போடுறாங்க, பீசன்ஸ் கிட்ட வந்து லேண்ட் டேக்ஸ்ன்ற பேரில் கொடுமை பண்ணிகிட்ருக்காங்க, ஜட்ஜஸ் வந்து யூரோப்பியன்ஸாகவே இருக்காங்களே தவிர வெர்னாகுலரில் வந்து அவங்க லாங்குவேஜில் அவங்க பேசினா தான் எது ஜட்ஜ்மெண்ட்டுன்ற அவங்கள கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ தட் இஸ் பார்ஷியாலிட்டியாக பார்க்குறாங்க. ஜட்ஜஸ் வந்துட்டு அதே மாதிரி அசஸ் பண்ணல, யார் மேலே தப்பு இருக்குன்னு அசஸ் பண்ணல. ஸோ தே ஆர் ஷோயிங் தேர் பார்ஷியாலிட்டி டுவர்ட்ஸ் தே ஃபேவர் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ March 1853 இந்த பெட்டிஷனை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க பார்லிமெண்ட்டில். அப்போ HD Seymour அவர் தான் சேர்மன் ஆஃப் இந்தியன் ரீஃபார்ம் சொசைட்டி. இவர் சொல்கிறதெல்லாம் இந்த லெட்டரில், இந்த பெட்டிஷனில் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இல்லையான்ட்டு மெட்ராஸ்க்கு வந்து அக்டோபர் 1853 ஒரு விசிட் பண்ணுறாரு. ஸோ குண்டூர், கடலூர், திருச்சி, சேலம், திருவண்ணாமலையில் வந்து அவர் விசிட் பண்ணிவிட்டு அண்ட் அவங்க பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தே கண்டினியூ தே ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. செகண்ட் பெட்டிஷன் கொடுக்குறாங்க, 14,000 இண்டிவிஜுவல்ஸோடைய சிக்னேச்சரோடு கொடுக்குறாங்க. பட் நோ ரிசல்ட்ஸ் எட். அப்போ வந்து என்ன ஆகுது, 1866 வந்து லக்ஷ்மி நரசு இறந்துடுறாரு. அப்போ அதோடைய வீரியம் வந்து கம்மியாகிடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய அசோசியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, நிறைய அசோசியேஷன் பெட்டிஷன்ஸ் கொடுத்தாங்க, போராடினாங்க. பட் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன திங் வந்து மிஸ் ஆகிருந்தது. தட் இஸ் த நேஷ்னல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். அந்த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து மிஸ் ஆகிருந்துச்சு. இதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இட் ஆல்சோ ஃபில்டு த வாய்ட். அதுக்கு நெக்ஸ்ட்டு மெட்ராஸ் மகாஜன சபா May 1884 16th அப்போது சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, ஆனந்த் சார்லு, ரங்கையா, பாலாஜி ராவ் அண்ட் சேலம் ராமசாமி இவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த மெட்ராஸ் மகாஜன சபா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தே ஹேவ் டன் வித் த செகண்ட் ப்ரொவிஷனல் கான்ஃபரன்ஸ் முடித்த அதுக்கப்புறம் இதிலிருந்து ஒரு சில லீடர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் பாம்பேயில் நடக்க இருந்த ஃபர்ஸ்ட் செஷனை அட்டன் பண்ணாங்க. ஸோ அந்த டைம் தே ஹவ் ஸ்டார்டட் மர்ஜிங் வித் த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிக் திங் வந்து என்னென்னா, 1875 to 1885 நிறைய விஷயங்கள் நடந்தது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காட்டன் இம்போர்ட் டியூட்டிஸ் in 1875. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம், இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கெல்லாம் அதுக்கு வந்து காசு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ட் in 1875. அண்ட் 1877 வந்து கவர்மெண்ட் சர்வீசஸில் இந்தியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியனைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்றது ஒன்று நடந்தது. டிமாண்ட் வந்து கேட்டிருப்பாங்க. அண்ட் வர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் நம்மளுக்கு தெரியும் 1878 நடந்தது. ஹில்பர்ட் பில் we have seen in during the Viceroyalty of Ribbon அந்த டைமில் நடந்தது ஹில்பர்ட் பில் 1883. ஸோ these many things have happened in 1875 and 1885 இது நடுவில். ஸோ இதனால் in December 1884 A.O. Hume அவர் வந்து ரிட்டையர்டு இந்தியன் சிவில் ஆஃபீஸர். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, தியோசாபிக்கல் சொசைட்டி இன் மெட்ராஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை ப்ரெசைட் பண்ணிகிட்ருப்பார். அந்த டைமில் தான் he have given the idea of founding இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். ஸோ 20 December 1885 பாம்பேயில் வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதோட ஃபவுண்டிங் மெம்பர் வந்து A.O. Hume தவிர W.C. பானர்ஜி அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸாக வந்திருப்பார். ஸோ த வாய்ட் ஆஃப் காமன் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், அந்த காமன் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் வந்து இந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் மூலிமா இவங்களுக்கு கிடச்சிருக்கும். எந்த மூமெண்ட் நடந்தாலும் அந்த மூமெண்ட்டுக்கு இவங்களுடைய பேனர், இவங்களுடைய பேருக்கு கீழே, அதாவது இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ்க்கு கீழே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆல் ஓவர் த நேஷன். ஸோ இவங்களுடைய டிமாண்ட் கான்ஸ்டிடியூஷனல் வைஸாக என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவாக கவர்மெண்ட்டில் இருக்கணும். அதாவது இந்தியன்ஸ் ஷுட் பி கிவன் த போஸ்டிங்ஸ்
higher postings or higher offices to the Indians அப்படின்ற டிமாண்ட் கான்ஸ்டிடியூஷனலாக இருந்தது. அண்ட் எக்கனாமிக்கலாக இருந்தது வந்து லேண்ட் ரெவன்யூ டேக்ஸை ரெடியூஸ் பண்ண அண்ட் இம்போசிங் ஆஃப் ஹெவி டேக்ஸஸ் அந்த டியூட்டிஸ் இம்போர்ட் டியூட்டிஸ் அதெல்லாம் கூட வந்து தவிர்க்கணும், ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது. அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நாட் ஒன்லி இங்கிலாந்து இன் இந்தியாவிலையும் கண்டக்ட் பண்ணணும். அந்த ஏஜ் க்ரைட்டீரியா அதையும் சொல்லியிருப்பாங்க. ஜுடிஷியலாக அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கம்ப்ளீட் செப்பரேஷன் வேணும், எக்ஸிக்யூட்டிவையும் ஜுடிஷியரையும் கம்ப்ளீட்டாக செப்பரேட் பண்ணியிருக்கணும். அண்ட் தட் ஹாஸ் டு பி டன் இன் அ வெர்னாகுலர் லாங்குவேஜ். ஜட்ஜஸ் வந்து தே ஷுட் கிவ் எ கம்ப்ளீட் அசஸ்மெண்ட் யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்றது ஒன் அண்ட் ஒன்லி இவன் வெர்னாகுலர் லாங்குவேஜில் நடந்தால் மட்டும்தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து தெரியும் யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்றது மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இயர்லி நேஷ்னலிஸ்ட் we know இதில் ஒரு சில தலைவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம பெட்டிஷன்ஸ் மூலியமாகவே ரெக்வஸ்ட் மூலியமாகவே நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து மாடரேட்ஸ். அதுக்கப்புறம் இல்லை ரெவல்யூஷனரியாக தான் இறங்கி நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்கிறது தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஸோ 2 குரூப்பாக இருந்திருப்பாங்க ஐஎன்சிலேயே, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் மாடரேட்ஸ் அப்படின்னு இருந்திருப்பாங்க. இதில் வந்து திலக் பிலாங் டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அண்ட் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹேவ் இட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் போயிட்டுருக்கப்ப பிரிட்டிஷ்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க தே ஹவ் ப்ராட் ஸோ மெனி ஆக்ட்ஸ், ஸோ மெனி திங்ஸ். பட் அவங்களுக்கு வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா பட் ஒன் திங் they learned is டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. இவங்களை பிரித்தா தான் நம்மளுக்கு வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1950 அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஃபஸ்ட்டு இதை எதிர்த்தவங்க வந்து மாடரேட்ஸ் தான் எதிர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ப்ரெஸ் வந்து நம்மளுக்கு இஸ் த மேஜர் திங் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஃபார் பப்ளிக் ஒப்பீனியன்ஸ். அண்ட் நாட் ஒன்லி தட் இந்த நேஷ்னலிசம்க்கு ப்ரெஸ் இஸ் அ மெயின் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தே ஸ்டார்ட் இன்ட்ரடியூசிங் ஸோ மெனி நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ்லேயே நம்ம பார்த்தோன்னா 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ஜேர்னலிஸ்ட்டாக இருப்பாங்க. அதில் தாதாபாய் நவ்ரோஜி என்ன பண்ணியிருப்பார் 2 ஜேர்னல்ஸ் வந்து எடிட் பண்ணியிருப்பார். வாய்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ராஸ்ட் காஃப்டர் அப்படின்ற 2 ஜேர்னல்ஸ் வந்து அவர் எடிட் பண்ணியிருப்பார். சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பெங்காலி அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரை எடிட் பண்ணியிருப்பார். பாலகங்காதர திலக் வந்து கேசரி அண்ட் மாரட்டா அப்படின்ற 2 ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து இந்த ப்ரெஸ் வந்து ஜென்ரல் பப்ளிக் ஒப்பீனியன் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கொலோனியல் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பாலகங்காதர திலக் வந்து ரொம்பவே பிலீவ் பண்ணார் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸால் மட்டும்தான் நம்மளால் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் இந்த இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹி கால்டு ஃபார் நேஷ்னல் ரெசிஸ்டன்ட். இந்த இம்பீரியல் பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து அவங்க ரெசிஸ்ட் பண்ணணும், இந்த ஹேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரெசிஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க கால் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அவர் அரெஸ்ட் ஆகிருப்பார். ஆஸ் வி ஹவ் லேர்ன்ட் செக்ஷன் 124A ஆஃப் இந்தியன் பீனல் கோட் 1870 அது மூலிமா 27 ஜூலை 1897 he got arrested. தாதாபாய் நவ்ரோஜியை வந்து நம்ம கிராண்ட் ஹோல்டு மேன் ஆஃப் இந்தியன் நேஷ்னலிசம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அவர் வந்து பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் அதுக்கு வந்து எலெக்ட் ஆகிருப்பார் 1870s அண்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயும் எலெக்ட் ஆகிருப்பார் 1892. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்தியன் சொசைட்டி அண்ட் ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷனில் 1865 அண்ட் 1866 அவர் லண்டனில் ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். அண்ட் 3 டைம் இவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆயிருக்காரு. த பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் பிரிட்டிஷ் இன் இந்தியா 1901 இவர் எழுதுனது தான். இதில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லியிருப்பார். விச் மீன்ஸ் இங்கேருந்து எல்லாத்தையுமே வந்து ட்ரெயின் ஆஃப் வெல்த்னா இங்கேருந்து ஃபுல் வெல்த்தையும் வந்து தே ஹவ் சக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ தட் இஸ் வாட் அபவுட் ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம் இன் India. So in next video we will see about rise of extremists and Swadeshi movement. Thank you.